Hi friends, welcome to Kirthi Samayal. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேக் வந்து நம்ம Black Forest, Truffle, Sponge cake, அதுக்கப்புறம் ஐஸ் கேக் இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம மேங்கோ ஃப்ரைடு கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வர லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரைட் கேக்ஸ் வந்துட்டு பண்ணணும்னா நீங்கள் ஷாப்ல எல்லாம் போய் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைன்னா வந்து மைதா, இது வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை வந்து 1 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் பால் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மேங்கோ ஃபுட் கலர், அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில், ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயில், இது வந்து மேங்கோ ஃப்ளேவர் எசன்ஸ், இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கேக் மிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி உள்ள போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக நுர வரும்போது நம்ம இப்போ வந்து மைதா வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். பால் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் இப்போ உள்ளே சேர்த்திடலாம். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது இப்போ உள்ள சேர்த்திடலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது இப்போ உள்ள சேர்த்திடலாம். ஃபுட் கலர் எல்லோ கலர் வந்துட்டு உள்ள ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேன் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பட்டர் வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து சன்னம் பண்ணிக்கோங்க. இப்போ இது மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போதே தெரியும் உங்களுக்கு, அப்படி கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரும்போது எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.